பாக்ஸ். ஐயோ பாக்ஸ் பாடம் அடிக்கிறம்மா, அதுவே எதுவுமே இல்லையே இதுல. அம்மா இவரோட பேர் சரவணன். இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. பார்க்க சின்ன வயசா தெரிஞ்சாலும் இவரோட வயசு 42ஆவது. அம்மா என்ன அது பேரு படிக்க தெரியாது. நீங்க கேட்டீங்களா மொபைல்? இவரு வேலை விஷயமா ஒரு மொபைல் வேணும்னு கேட்டிருந்தாரு. ஆனா நிறைய பேர் மொபைல்ன்றனால அதை வந்து நிராகரிச்சிட்டாங்க. ரியல்மி. நான் மோஸ்ட்லி ஃபோன் யாருக்கும் வாங்கி தர மாட்டேன். உங்களுக்காக எதுக்கு வாங்கி கொடுத்தேன்னா, நீங்க ஆசைப்பட்டு கேட்டீங்க, இதுல கொஞ்சம் உங்களுக்கு வேலையும் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஸோ அதனால தான் உங்களுக்கு இது வாங்கி கொடுத்தேன். இந்த உதவி பண்ணிக்கிறேன் நான் எதிர்பார்க்காத யாரும் செய்யறதுக்கு யாரும் வரல. ஆனா இவர் வந்துக்கிறாரு, அதுக்கு மிக்க நன்றி சார். மாற்றுத்திறனாளி ஒருத்தர் தன்னுடைய வேலை சம்பந்தமா ஒரு போன் வேணும் அப்படின்னு சொல்லி உதவி கேட்டதுக்காக இவரு அவருக்காக அழகான ஒரு மொபைல் போனை வாங்கி கொடுத்திருக்காரு. அதை பார்த்த இவரோ குழந்தை மாதிரி ஐ சூப்பர் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவர் பேசுறத பார்க்கும் போதே அவ்வளவு அழகா இருக்கு. ஒருத்தங்களை சந்தோஷப்பட வச்சு பாக்குறதே ரொம்ப அழகான ஒரு விஷயம் இல்ல? அதை தான் இங்க இவர் செஞ்சிருக்காரு. முயற்சி பயணம் அப்படின்ற பக்கத்துல இருந்து அழகான ஒரு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. இவர் பேரு சரவணன். இவர் ஒரு மாற்றுத்திறனாளி. 42 வயசு ஆகுது. இவரு வேலை காரணம் இவருடைய வேலை சம்பந்தமா மொபைல் போன் வந்து தேவையா இருந்திருக்கு. ஆனா எல்லாருமே வந்து மொபைல் போனா அதெல்லாம் வாங்கி தர முடியாது அப்படின்னு சொல்லி இப்படி மொபைல் போன் கேட்டதுக்கு மறுப்பு தெரிவிச்சிட்டாங்களாம். இவருமே யாருக்கும் மொபைல் போன் வாங்கி தர மாட்டாரு. ஆனா இவர் வேலைக்காக அது சம்பந்தமா கேட்டனால ஒரு மொபைல் போனை இவருக்கு வாங்கி கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிருக்காரு. அழகான மொபைல் போன் வாங்கி போய் கொடுத்தோன்னே என்னதுங்க இது வெயிட்டா இருக்கு, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டப்பாலாம் நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்க்கும்போது தான் மொபைல் போன் இருக்கிறத பார்த்து ரொம்பவே எக்ஸைட் ஆயிருக்காரு. அவருடைய அந்த எக்ஸைட்மெண்ட் நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது. எவ்வளவு ஒரு சந்தோஷம் அவருடைய முகத்துல தெரியுதுல. எவ்வளவு நாளா இதுக்காக அவர் காத்துட்டு இருப்பாரு. பல பேர்கிட்ட உதவி கேட்டும் தனக்கு மொபைல் போன் கிடைக்கல அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தத்துல இருந்திருக்காரு. இவரு அந்த வருத்தத்தை போக்கும் வகையில அழகான ஒரு மொபைல் போன் வாங்கி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா இவரு இந்த மாதிரி மொபைல் போன் வாங்கி கொடுத்தது மாற்றுத்திறனாளியான இவருக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ்க்கு மறக்காம பிஹைண்ட் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. என் முதல் நாயகன் நீ, வாழ்வின் காவலன் நீ, என் முதல் காதலும் நீ, எந்தன் தேடலும்